சோமேர் சுவாமி சொன்னோம். இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது, என்னென்ன கோயில் போகிறோங்கிறத நாங்கள் அன்னன்னைக்கு அப்போ கழிச்சு வரோம். சுவாமி சரணமையப்பா. அதனால கொஞ்சம் சாமிமாரெல்லாம் இந்தியா கிளம்புறது ரெடி ஆகிட்டாங்க. குருசாமி டிக்கெட்லாம் இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பேர் ட்ரொலி தரேன். சுவாமி சாமி சரணம். எங்க போறீங்க? இந்தியா போறோம். இந்தியா போறீங்க? ஆமா. எங்க போறோம்? எங்க போறோம்? இந்தியா போறோம். வந்திருக்கோம். இந்தியா போய் கொண்டிருக்கோம். நாங்கள் அங்கே வச்சு அவனை சந்திக்கிறோம். 20 உங்கள் மாதிரி போவாங்க. சுவாமிமார்களுக்கும் சுவாமி சொல்லணும். இப்போ நாங்கள் எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். இப்போ இனி நாங்கள் இந்தியாவை நோக்கி புறப்பட போகிறோம். சுவாமி சரணமையன். சுவாமி சரணமையப்பா. சுவாமிமார்களே ஒரு மாதிரி இந்தியா வந்து சேர்ந்துட்டோம். இனி யாத்திரை ஸ்டார்ட் ஆக போகுது. பார்ப்போம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சுவாமி சரணமையப்பா. முன்னுக்கு வராது. அப்படியே போகிறோம். தூங்கிட்டு அடுத்த
அடுத்த குரூப் எடுத்துக்கிட்டு நீ வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று சொல்ல படையப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க உங்களை கூட்டு போயிடுவேன் சரி சரி 3 2 1 சுவாமி சரணம் சுவாமியார்களே. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு இந்தியா சிம் ஒன்று தேடி போய்கிட்டு இருக்கோம். வந்து ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா முதல் வேலையாக ஒரு சிம் ஒன்று தேடி போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் சிம் கிடைக்குது. சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமிமார்கள் நாங்கள் சரியாக ஒரு 10-10:30 மணி ஆகும் ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ எல்லா சாயங்காலம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இந்த கடையில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எவ்வளோ போல் வரும்னு தெரியாது, பார்ப்போம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். நான் காலையில் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு தெருவில் இருக்க ஒரு சின்ன கோயில். ஆனால் சின்ன கோயில் வந்து பெருசாக கோயில் சுவாமி. இந்த பேர் வந்து போட்டு எல்லாரும் இப்போ காலை உணவு வந்து அம்மா உணவகத்தில் தான் சாப்பிடுவோம். அம்மா உணவகம் சாமிகளுக்கு இங்க சரியான, அதாவது அந்த ஓன் சத்தம் வாகன சத்தம்னால பெருசா நான் பேசுறது கேட்காது. நான் வந்திருக்கோம் அம்மா உணவகத்துக்கு வந்திருக்கோம். காலையில சாப்பிட வாங்க போல வந்து ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாப்பாடும் நல்லா இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப சீப்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேட் இட்லி 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா. ரொம்ப சீப்பாக இருக்குது, சாப்பாடும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த அழகாக புகைப்படி இருக்காது. சாப்பாடு மரங்கிறோம் எல்லாம் சாப்பாடும் சரியாக நீட்டான இருக்குது, சுத்தமாக இருக்குது. அதை குறைஞ்ச விலை கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு இதாக இல்லாமல் இல்ல சார், எங்களுக்கு வரி வாங்கதான் வருது. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்து சொல்றீங்களா? எவ்வளோ கட்டுறீங்க? வரி சார், வரி அள்ளி கட்டிட்டு போகும். இல்லை அவன் ஃபோனில் கேட்குறான். இல்லை 100 ரூபாயா? சரி பார்ப்போம், சாப்பிட்டு வரோம். நம்ம இதில் இட்லி சாம்பார் இதுதான் கொடுக்குறாங்க. 5 ரூபாய்க்கு இது வேர்த்தாக இருக்கும். இட்லிலாம் பரவாயில்ல, இந்த சாம்பார்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இட்லி நல்லா இருக்குது, ஆனால் சாம்பார் தான் தண்ணி மாதிரி இருக்குது.
சாமி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதாவது அவரேஜாக தான் இருந்துச்சு. அதாவது சாப்பிடக்கூடியது மாதிரி இருந்துச்சு. ஆமாம்மா வேற அதை நல்லா நல்லா கவனிக்கிறாங்க. அதாவது மூஞ்சி சொல்லிக்காம நல்லா கவனிக்கிறாங்க. சாம்பார் மட்டும்தான் எங்கேயோ சாப்பிட்ட சாம்பார் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எங்கே எடுத்தா ஸ்ட்ரைக் ஆகல நிறையா. இதுதான் வேலை நிறையா. ஸோ ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த ப்ரைஸுக்கும் நல்ல சாப்பாடுக்கும் கண்டி சொல்லிக்கலாம் கண்டிக்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள். சொல்லுங்க சாமி. சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் மாதிரி இல்லை. ரொம்ப ட்ராஃபிக். ஆனால் டக்குன்னு கிளியர் ஆகி போயிட்டு பாருங்கள். ரோட் சைட்லாம் போகிறாங்க. அங்கே நம்ம ஊர்லன்னா இந்த கிராமத்தில் போனால் எழுதி விட்டுருவாங்க. சாயமார் எல்லாரும் இப்போ டீ குடிக்க ரெடியாக இருக்காங்க. அநேகமாக இங்கே தான் டீ குடிப்போம்னு நினைக்கிறேன். கருணாசாமி பலத்த யோசனையில் இருக்கார். என்னன்னு தான் தெரியல. இந்த கடை பேர் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி. கருப்பட்டி காஃபி. இந்த கருப்பட்டி தான் விசேஷம் போ இந்த கடையில். இதில் வந்து கருப்பட்டி கொஞ்சம் வித்தியாசமான கருப்பட்டி சாமி. பட் ருசியில் வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். பூந்தமல்லி பஸ்ஸுக்காக வெயிட்டிங். என்ன டைம் வருவாங்கன்னு தெரியாது. பார்ப்போம். சுவாமி சொன்னோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு வந்து முருகன் கோயில். இப்போ தான் நாங்கள் படி ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க திருத்தணிக்கு முருகன் கோயில் இந்த மாதிரி இருக்குது. நான் பார்க்குறேன். சுவாமி சரணமையப்பா. சாமியார் எல்லாம் இப்போ பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாமியாரும் இப்போ கக்கூஸ்னு அந்த அதாவது இந்தியா பாஷை சொன்னால் கக்கூஸ். இவரும் அதுக்கு தான் போகிறாரு. நான் இங்கே வந்து அதாவது இலவச பொது கழிவறைன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியலை, போய் தான் பார்க்கணும்ல. ஆனால் எங்களோட சாமிமாருங்க போகிறாங்க உள்ளார. நாங்கள் வந்திருக்கோம் திருத்தணி வந்து திருத்தணி மலை நாங்கள் இன்னும் வேற இல்லை இங்கே போகிறதுக்கு. அதாவது திருத்தணி மலைக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு தான். ஓகே அங்கே லைன் நிற்கணுமா? ஸோ திருத்தணி மலைக்கு போயிட்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இறங்குவோம். அதாவது இன்னும் போகிறதுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சுவாமியே சரணம் ஐயா. எங்கே வந்துருக்கீங்க? இதுதான் குளம். அது குளமா? என்ன குளம்? பசும குளம் இல்லையே? இது வந்து தண்ணி எல்லாருக்கும் திருத்தணி கோவில். அதுதான் கோவில். இது குளம். இந்த குளத்துல கால கழுவுங்கிறது ஐதீகம். அப்படியா? ஐதீகம். கால கழுவுனா நல்லா. நம்ம சாமி கவனம். மேல ஆளு வந்து சாமி உள்ள சரணம் ஐயப்பா.
இப்போ நாங்கள் கோயில் கிட்ட வந்துட்டோம். மலை மேலே ஏறி வந்துட்டோம். நான் கொஞ்சம் ஒரு 100-150 படி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க போயிட்டு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்கு. ஒரு இடத்துல தான் முருகன் வந்து உட்காந்து பார்த்தீங்களா? இந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. வீடியோ வந்து செம்மையாக இருக்கு. வீடியோ இவர் வந்து முருகன் சிஷ்யன் இல்லை, அந்த வேற லெவலில் இருக்காரு. அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஏழு பீஸ் 50 ரூபாங்கிறீங்க. கொஞ்சம் நேரம் வரேன். வார மூடிய திறக்குது எப்படி? இதுதான் இது சுவாமிமாருக்கு சாமி சொல்லணும். திருத்தணி முருகன் கோயில் அங்கே அன்னதானம் மண்டபம் தான் இது. இப்போ நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் சாமிமார்கள். வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி சாப்பாடு என்ன இருக்குது. இருட்டாக இருக்குது சாமி. இந்த மேல் மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சமையலாம் பழம் பெரிய ஒரு மண்டபம் ஒன்று சாமி. இந்த பாருங்கள் எல்லா சாமிமார்களும் இப்போ அன்னதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னதான மண்டபம். சுவாமி சரணம். இன்னைக்கு முருகன் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எல்லோரும் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போகல என்ன நடக்குதுன்னு சுவாமி சரணம். எல்லா சுவாமிமாரும் அடித்து பிடிச்சி எப்படியாவது பஸ்ஸில் ஏறி சீட்டை பிடிச்சிட்டோம் ஒரு மாதிரி. இப்போ சென்னை கிளம்பிட்டு சாமான் வாங்க.
சுவாமியாருக்கு சொன்னோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு சாப்பிட்டு மதுரை கிளம்ப போகிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. இவர் தான் டாக்டர் திவாகரன், டூப்ளிகேட் டாக்டர் திவாகரன். அதான் இந்த பஸ்ஸை தான் நாங்கள் போக போகிறோம். சுவாமியாருக்கு சந்தோஷம். இன்னைக்கு இன்னையோட யாத்திரை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு இன்னொரு யாத்திரை எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் அனுப்பிடுங்க. சுவாமியே சரணம்.